அண்மை செய்தி. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட குழுவினர் தற்போது சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது உள்ள கள நிலவரம் என்ன? பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவரது பெண்ணுரிமை குறித்தும் அவரோட போராட்டம், சமூக நீதி உள்ளிட்டவைகள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கருத்து என்பது திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியினரிடையே பெரியாரை பின்பற்றக்கூடிய இயக்கங்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் அவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது. பேரிகார்டுகள்லாம் அமைக்கப்பட்டு தடுப்பு வேலிகள்லாம் அமைக்கப்பட்டு அவர்கள் முன்னேறி செல்லாத வகையில் பேச்சு எந்தவித ஆதாரமற்றது. அவர் சொன்ன அந்த கீழ்த்தரமான செய்தியை பெரியாரின் மீது பெரியார் சொன்னதாக சொல்லி பரப்பி வருகிறார். அந்த செய்திக்கு சீமான் ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் இல்லாத பேச்சை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். பெரியார் என்ற அவருக்கு அந்த பெயரை சூட்டியதே பெண்கள் மாநாட்டிலே 1938ஆம் ஆண்டு பெரியாரை பெரியார் என்று பெயர் சூட்டினார்கள். காரணம், உலகம் முழுவதும் உள்ள பெண்ணிய உணர்வாளர்கள், போராளிகள், பெண்ணிய தத்துவவாதிகள் யாரும் சொல்லாத உச்ச நிலைக்கு போய் பெரியார் பெண் விடுதலைக்காக, பெண் உரிமைக்காக பேசியிருக்கிறார், போராடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெரியாரை பெண்களையும் இழிவுபடுத்துகிற வகையில் பேசியிருக்கிறார். இது கடந்த காலங்களில் சங்கிகள் செய்து கொண்டிருந்த பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நம்பி இவர் பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார். சங்கிகள் தான் இப்படி ஒரு தவறான பிரச்சாரம் செய்து வந்தார்கள். எங்களிடத்தில் ஆதாரம் இருக்கின்றது. சங்கிகள் கடந்த காலங்களில் இதே கருத்தை பேசினார்கள். அந்த கருத்தை பேசுகின்ற போது விடுதலை 11/5/1953 இதில் பெரியார் சொல்லியிருக்கிறார் என்று சங்கிகள் எடுத்து போட்டார்கள். ஆனால் அந்த 11/5/1953 விடுதலை என் கைகளில் இருக்கின்றது. இந்த விடுதலை 4 பக்கம். இந்த 4 பக்கத்தில் இவர்கள் சொன்ன அந்த கொச்சையான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார். இப்படி ஏற்கனவே 1973ஆம் ஆண்டு துக்ளக் ஒரு தவறான செய்தியை பரப்பியது. என்னென்று சொன்னால், பெரியார் அடுத்தவன் பொண்டாட்டியை பெண்டாட சொல்கின்றார், அடுத்தவன் மனைவியை பெண்டாட சொல்கின்றார் என்று துக்ளக் ஒரு செய்தியை போட்டது. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த உயர்நீதிமன்றத்தில் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார் அந்த செய்தியை போட்டதற்கு. அப்படி ஒரு நிலையை இப்போது இந்த சீமான் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான செய்திகளை பரப்பி வருகின்ற சீமான் இப்போது இங்கே பாண்டிச்சேரியில இருப்பதாக அறிகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய பெரியார் திராவிட கழக தோழர்கள் அவர் தங்கி இருக்கிற இடத்துல போய் கேட்க இருக்கின்றார்கள், செல்ல இருக்கின்றார்கள். எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம். அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தற்பொழுது தந்தை பெரியார் திராவிட குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்பொழுது சீமான் புதுச்சேரியில் உள்ளதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ள தனியார் மண்டபத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ் வணக்கம். தற்பொழுது சீமான் அவர்கள் தற்பொழுது பாதுகாப்பு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர், ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அங்கு போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று இரவே புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் தற்போது சீமான் தங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தனியார் திருமண நிலையத்திற்கு சீமான் வருகை தரவுள்ளார். இந்த நிலையில் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சீமான் ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் சீமானை சந்தித்து அவர் பேசிய சர்ச்சை கருத்துக்கான ஆதாரங்களை கேட்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய லெனின் வீதியில் குவிந்துள்ளனர். இவர்களை போலீசார் அந்த நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே தடுத்து நிறுத்தி அங்கு தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து இன்னும் சீமான் இந்த நிகழ்ச்சிக்கு வராததால் அந்த தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகிகள் இங்கே காத்திருக்கின்றனர். சீமான் வரும்போது அவரை நிறுத்தி அவர் அந்த கருத்து கொடுத்த அரிய ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்படுத்துள்ளது. இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் மற்றும் தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தள்ளி இவர்களை தடுத்து நிறுத்தி அங்கே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து தந்தை பெரியார் கழகத்தினர் சீமான் வருகை காத்திருக்கிறார். அதே டைமில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்துள்ளதால் அந்த பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வர உள்ளதால் தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமாக காணப்பட்டு வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.